வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ ஜாதக ஆய்வு தான். யூடியூப்பில் கமெண்ட் வந்திருக்கு, கீழே திருமணம் ஆகுமா ஆகாதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரூர்லேருந்து கேட்டிருக்கிறாங்க. திவ்யா ஐடிங்கிற பேரில் ஆனா பெண்ணான்னு தெரில கேட்டிருக்காங்க. அது சரியாக போடலை. பார்த்திங்க அப்படின்னா அந்த ஜாதகர் பிறந்தது 11/11/1996, 11:05 PM கரூரில் பிறந்திருக்காங்க. லக்னம் பார்த்திங்கன்னா கடக லக்னம், ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி, நட்சத்திரம் பார்த்திங்கன்னா விசாக நட்சத்திரம், 4ஆம் பாதம். பார்த்திங்கன்னா தசைன்னு இருப்பு பார்த்திங்க அப்படின்னா 7 மாதம் 15 நாள் மட்டுமே குரு திசை 7 மாதம் 15 நாள் மட்டுமே. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சனி திசை. அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா புதன் திசை நடக்குது. புதன் திசை 2033 வரைக்கும் இந்த புதன் திசை நடக்குது. இந்த புதன் திசையில் பார்த்திங்க அப்படின்னா லக்னாதிபதி இங்கே புதனோடு சேர்ந்து நீச்சமாக இருக்கிறாரு. அமாவாசைக்கு அடுத்த நாள் பிறந்திருக்கிறாரு. இந்த ஜாதகர் குரு 6ஆம் இடத்துல 12ஆம் இடத்துல பார்க்கறதுனால பிறந்த இடத்துல இருக்க மாட்டார். இந்த ஜாதகத்துக்கு திருமணம் ஆகுமா ஆகாதா, இந்த புதன் திசை திருமணத்தை நடத்தி கொடுக்குமா? புதன் திசையில் சந்திரமுத்தி நடக்குது. இந்த புதன் திசையில் சந்திரமுத்தி கல்யாணத்தை கொடுக்குமா அப்படின்னா பார்த்திங்க அப்படின்னா லக்னாதிபதி நீச்சம், 2ஆம் இடத்துல செவ்வாய், சனி 3ஆம் இடத்த சனி பார்க்குது. சுக்கிரனும் ராகுவோடு சேர்ந்து கெட்டு போயிட்டார். சுக்கிரனும் ராகுவோடு சேர்ந்து கெட்டதுனால திருமண அமைப்புங்கிறது கொஞ்சம் லேட்டாகும். இப்பயே பார்த்திங்க அப்படின்னா 27 வருஷம் 8 மாதம் 28 நாள். இன்னொன்று என்னென்னா இந்த ஜாதகரை கொடுத்த டைம் கரெக்டாக அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஜாதகத்துக்கு கரெக்டான டைமாக இருந்தால் இந்த ஜாதகருக்கு திருமண அமைப்பு குறைவு. ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா சுக்கிரனும் கெட்டு போச்சு. 3ஆம் இடத்துல ராகு, 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய 16ஆம் அதிபதி சுக்கிரனும் ராகுவோடு சேர்ந்து கெட்டு போச்சு. சுக்கிரனுக்கு 3ஆம் இடம் முழு மறைவு ஸ்தானம். இங்கே சுக்கிரன் அடிபட்டு போக குரு 6ஆம் இடத்துல மறைய பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜாதகத்துக்கு திருமண அமைப்புங்கிறது மிக மிக குறைவு. வணக்கம் நண்பர்களே.